இதுதான் நான் ஃபஸ்ட்டு வேளாங்கண்ணி வர்றது. வேலைக்கு வந்திருக்கேன். அந்தளவுக்கு சுற்றுறதுக்கான இந்த டைம் பார்க்குறதுக்கான டைம் இருந்தும் என்னால் வர முடியல. ஒரு சில அந்தளவுக்கு வேலை இருக்கும் ஒரு சில டைமு. இன்னையோட வேலையை விட்டுட்டு போகிறேன். திரும்ப எப்போ வரேன்னு தெரில. எனக்கு கோயிலுக்குன்னு வருவேன், இந்த ஊரில் வேலைக்குன்னு திரும்ப வேலை கிடச்சா தான் வர முடியும். சரி, வரும்போது இவ்வளோ நாள் விருந்துமே பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இன்றைக்கி வந்தேன். ஓரளவுக்கு பார்த்தேன், சாமியை பார்த்தேன், கோயில் சர்ச்சு ஃபுல்லாக பார்த்தேன், சுற்றி பார்த்தேன். எல்லாமே நல்லா இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யூடியூப் சேனல் பண்ணுறேன். அந்த அளவுக்கு எனக்கு பேசவும் வராது, தெரியாது. கேமரா வந்த அளவுக்கு நான் ஒரு மொக்க செல்லில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், WFM 4K சேனல். வேளாங்கண்ணி சர்ச்சு கடமுனையிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். பத்து மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். 7:30 மணிக்கே க்ளோஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். 6:30 மணிக்கு ஒரு டைம் வந்து எடுத்திருக்கேன். அந்தளவுக்கு சரியாக பேசுறதில்லை. இந்த அளவுக்கு என்னென்ன இருக்க விஷயம் 2-3 தடவை 4-5 தடவை வந்தால் டக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல இது இருக்குன்னு பேச தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றதுனால ஏதோ ஓரளவுக்கு பார்க்க தான் முடிஞ்சதே தவிர வெளியிலேருந்து தான் பார்க்க முடிஞ்சது. மற்றபடி எதுவும் தெரில. இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்க, ரொம்ப பேட் கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. இது அனைத்து ஸ்டேட் மொழி, அந்தந்த மொழியிலேருந்து வருவாங்களே, அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்களாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாரி இருக்கும். தமிழ்லேயும் இருக்குது, கன்னடா, எல்லா பீப்புளும் வருவாங்க. அந்தந்த இதுலேயும் பைபிள் பண்ணுவாங்க, அந்தந்த இதுலேயும் என்ன சொல்லுவாங்க, அந்த புக்கை வச்சு படிப்பாங்க, அந்த மாதிரி படிப்பாங்க. எழுதுவாங்க. உள்ளார இருக்கலாம் பேரிகார்டு போட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்க. கேட்லேருந்து தான் பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்துருக்கேன். இந்த அளவுக்கு எனக்கு வரத்துக்கு டைம் கிடைக்கலன்னா இப்போ வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரையும் வீடியோ எடுத்துருக்கேன். இதோட வரலாறு ஃபுல்லாக தெரியாது. ஃபஸ்ட் டைம் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. சரியாக பேச வரல, கேமரா நல்லான்னு. எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன், தெரிஞ்சதை எடுக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் என்ட்ரன்ஸ், மாதா கோயில் என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ். அப்படியே நின்றுட்டு நானும் கால் வலியோட போய் வழி உட்காருங்க, நகண்டு உட்காந்து நல்லா உட்காருங்கம்மான்னு ஒன்றுமே எனக்கு அது ரொம்ப வெறுப்பு. என்ன எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அது ஏன் அப்படி தோண மாட்டேங்குது? கட்டிலே பின்னாடி அவ்வளோ இடம் கிடக்கும். இந்த பயலையும் வச்சுட்டு போன இடத்துல வச்சு அப்படியே போன மாதிரி ஏன் இருந்துக்காரன்னு வச்சுட்டு வேறு எப்போ
கிறிஸ்மஸ் இந்த இடம் பயங்கரமாக இருக்கும், ஃபெஸ்டிவலுக்கும் இந்த இடம் பயங்கரமாக இருக்கும். நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக வந்துடணும், வாய்ப்பு கொடுக்கணும், மாதாவே அருள் கொடுக்கணும். நைட்டில் கூட 2 பேர் வந்து தான் போகிறாங்க. திருமண தகவல் மையம் வேளாங்கண்ணி வந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் அடித்து கேட்டு வரலாம். ஆனால் அது பெஸ்ட்டு ப்ளேஸாக இருக்கும். திருமணம் பண்ணுறவங்க தான், லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஃபேமிலியோடு வந்து பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இலவச பதிவு. சரி காய்ஸ், நெக்ஸ்ட் டைம் வேளாங்கண்ணி வந்தால் இதை விட பெட்டர் கேமரா, பெட்டர் செல் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுகிறேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரையும் பேசியிருக்கேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க, ஃபிட்டாக இருந்தால் ஓகே திருத்திக்கிறேன். தப்பாக இருந்தாலும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி. WFM சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஆல் பட்டனை ஏற்றி விட்டுருங்க. ஓகே கைஸ், பாய் ஃப்ரெண்ட். மதுரை மாவட்டத்துலேருந்து வரேங்க. வேளாங்கண்ணி இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். இங்கே வந்து பார்க்கையில மாதா கோயில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு, இது ரொம்ப பெரிய ஃபேமஸாக இருந்துச்சு. 2வது பீச்சுக்கு போனோம், 2வது கடலோர பகுதியை பூராமே சுற்றி பார்த்தோம். ஆனால் அந்தளவுக்கு ஒரு அற்புதமாக இருந்துச்சுங்க. வந்து இங்கே உள்ளே வந்தோம்னா மனசு அவ்வளோ திருப்தியாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கே அந்த மாதா எங்களை வரவழைச்சு அந்தளவுக்கு இருக்குது. வேளாங்கண்ணிக்கு டூரிஸ்ட் வந்திருக்காங்க, அதையில் கூட பார்க்க சுற்றிட்டு சொல்லியிருக்காங்க. வந்து என்ட்ரன்ஸ்
எல்லோரும் வந்துட்டுரும். நிறைய ஏறுமரம் ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து ஃபுல்லாக மேலெலாம் போக முடியாது. மேலே போகிறதுலாம் அலோடு கிடையாது. இதுலேருந்து ஏறி மேலே இருக்க சர்ச் பார்க்கலாம். மேலே இருக்க ப்ரேயர் பண்ணுறது பார்க்கலாம். ப்ரேயர் பண்ணலாம். அங்கேயும் செல்ல அலோடு உண்டா என்னன்னு தெரில. ஒரேமே நின்றுப்பேன் சைலன்ஸாக இருக்கும். ப்ரேயர் பண்ணுறது, ப்ரேயர் நடக்குது. வெளியேறி நெக்ஸ்ட் மக்கள்லாம் நிறையா எல்லாரும் போய்க்கலாம். கிறிஸ்மஸ்க்கு வர முடியுமா என்னன்னு தெரில. வேலை லீவு கிடைக்குமா என்னன்னு தெரில. அதுக்காக முன்னாடி ஒரு நாள் கிட்ட வந்து பார்த்துட்டு இதேமாரி வந்துட்டுருக்கோம். வேளாங்கண்ணி, புனித ஆலை, மாதா கோயில் தெரியுதா? கோபுரம் தெரியுதா? இறைவனி நண்பார்ந்த மகனே வேளாங்கண்ணி. புனித ஆலயம், வேளாங்கண்ணி புனித ஆலயம் இருக்கிறது. இல்லம் இருக்கிறது. சர்ச்சில் இருக்கிறது தெரியுதா? இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிலைக்கும் அர்த்தம் உண்டு. நான் கடவுளை நம்புகிறவங்களுக்கு தெரியும். பீச் என்ட்ரன்ஸ், பீச் என்ட்ரன்ஸ் இது. இது நவம்பர் டிசம்பர் மாதம்லாம் இந்த இடத்துல நிற்கவே முடியாது. அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த பீச்சில் வந்து பீச்சுக்கு போய்ட்டு சர்ச் கோயில்கிட்ட இருந்துகிட்ருக்கோம். ஆப்போசிட் பீச்.